அப்பா எனக்கு அந்த மகுடிய தாய நான் வாசிக்கிறேன். மாட்டியா மாட்டியா மாட்டியா. சுந்தரா இங்கயா இருக்கிற? இதோ பால். வேண்டாம். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அப்புறம் விளையாடலாம், முதல்ல பால் சாப்பிடு. நீ குடிச்சுட்டுதா. போதும், வச்சுட்டு போ. உனக்கு எப்போ விளையாட்டு தான் சுந்தர். தம்பிய கூட நான் தம்பிக்கு நல்லா விளையாட்டு காட்டுறேன். நீங்கள் நினைத்தது நடந்தது. ஆஹா, சாபாஷ், நம் சூழ்ச்சி பலித்தது. இனி ஆட்சி நமக்கு. மெச்சினேன் மாரியப்பா, மெச்சினேன். இந்த உமது திறமைக்கேற்ற பரிசு. வைத்துக்கொள். விஷம் தலைக்கேறி விட்டது. அப்படி என்றால் பிழைப்பது அரிது. சுந்தரா, என்ன விஷம் வைத்தியரே? பாம்பு கடித்து விட்டது என்றுதான் பலமுறை சொல்கிறேனே. அல்லாமல் கொஞ்சம் விளையாடி போன பாம்பு. உண்மையிலேயே பாம்பா அல்லது? இந்த பால் ஏது? நான் தான் வைத்திருக்கிறேன். ஏன்? இளவரசர் குடித்தாரா? ஆமா. இதில் தான் ஏதோ. என்ன ஏதோ ஏதோ? நானும் தான் குடுத்து விட்டு கொடுத்தேன். ஓஹோ, அப்படி என்றால் இந்த பாலை மகாதேவியார் கொடுத்திருக்கிறார், அப்படித்தானே? ஆமா. எதற்கும் இந்த பாலை சோதித்து பார்ப்போம். சரி. பாலிலே விஷம். அதுதான் பாலகனை கொண்டு விட்டது. வைத்தியருக்கு பைத்தியம். வைத்தியரே, இதோ பாருங்கள் பாம்பு கடித்த காயத்தை. இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்? கொடுத்த பாலிலே விஷம், ஆனால் பாம்பு கடித்தது போன்ற காயம். சாளுக்கிய நாட்டு ராஜகுமாரிக்கு ராஜதந்திரம் தெரியாதா என்ன? ஊசி முனையால் குத்தி வைத்துவிட்டு ஊராரே நம்புங்கள் என்றால் யார் நம்புவார்கள்? என்ன குற்றங்களை ஜோடிக்கிறாயா?
ஜோடிப்பு வேலை உங்களுக்கல்லவா கைவந்த கலை. இதோ கண் முன்னாலே சாட்சியம். கண்டு சொல்வோர் வைத்தியர், அதை உறுதிப்படுத்த அறுபட்ட குருத்து போல் சாய்ந்து கிடக்கும் இளவரசன். யாரை ஏய்க்க பார்க்கிறாய்? தற்செயலாக நடந்த விபத்தை சாதகமாக்கிக் கொண்டு குற்றக்கூண்டிலே நிறுத்த பார்க்கிறாயா? குடிக்கெடுப்பவனே, கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த என் இளவரசனை கொலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? ஏன் சாவுக்கு சாவு ஈடாக கொடுப்பதால் செத்தவன் மீண்டு வருவான் என்றால், இதோ என் சின்னம் சிறு பாலகனை பலியாக தருகிறேன். எடுத்துக்கொண்டு இளவரசனை காப்பாற்றுங்கள். அந்த தியாகத்திலாவது என் களங்கமற்ற இதயத்தை நம்புங்கள். கண்மணி சுந்தரனை பிழைக்க வையுங்கள். பிரமாதமான நடிப்பு. மகாதேவி அல்லவா? அற்புதமாக நடிக்கிறாய். சாவோடு வாதாடுகிறாய். மூடுவாயை. சந்தர்ப்பம் சாதகமாக விட்டதால் எதையும் பேசிவிடலாம் என்று கருதாதே. சுந்தரனிடம் நான் வைத்திருந்த அன்பும் ஆசையும் உன் குருட்டு விழிகளுக்கு தெரியாவிட்டாலும் மங்கம்மாளை கேள் சொல்வாள். கேட்பதென்ன? நடிப்பதிலே அன்பாக நடிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தவளே நீதான் என்பது இப்போதுதான் தெரிகிறது எனக்கு. மங்கம்மா, உன் தாய்நாடு தோற்றதிலிருந்து சதித்திட்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறார். சோழ மண்ணின் புலிக்கொடியை தடைக்க வைக்கும் குலக்கொடியை வேரோடு அறுத்தெறிய காலத்தை எதிர்பார்த்திருந்திருக்கிறார். பயணம் போனார் மன்னர் என்றதும் பலி வாங்கி விட்டால் பழிகாரி. பழிகாரி? நானா பழிகாரி? மங்கம்மா, நீயா இப்படி சொல்கிறாய்? வேறு யார் சொல்வது? ஆண் குழந்தை பெற்றுவிட்டோ ஆட்சி அவனுக்கு வர வேண்டும் என்பதை தவிர கொலை செய்ததற்கு வேறு என்ன காரணம்? மங்கம்மா, என் ஆத்திரத்தை கிளறாதே. ஏன் என்னையும் கொலை செய்து விடுவாயா? பால்மணம் மாறாத எதற்குத்தான் புரிய மாட்டாய்? அடி பாவி, உன் கருத்துமா குருடாகிவிட்டது. பிறந்த இடம் சாளுக்கிய நாடானாலும் புகுந்த இடம் சோழ நாடுதானடி எனக்கு. சோழ நாட்டுக்கு அழிவு என்றால் அதில் சேர்ந்து அழிய வேண்டியது நானும் தானே. மங்கம்மா, என் கணவர் மீது ஆணை, என் குழந்தை மீது ஆணை. சுந்தரனை கடித்தது பாம்புதான். பகிடு வைத்து ஊதினான். அதை கேட்டு வந்த பாம்பு கொன்று விட்டது. என்னை நம்பு மங்கம்மா. கண்ணீரிலே சட்டம் கரைந்து விட்டால் நீதி சுடுகாடு நோக்கி போய்விடும். மேன்மை தங்கிய மகாதேவியார் இனி புலம்புவதில் பயனில்லை. செய்தது குற்றம். குற்றத்தின் மீது வழக்கு, வழக்கின் மீது நியாயமான தீர்ப்பு. எனக்கு கூடத்தான் கருணை பிறக்கிறது உங்கள் மீது. என்ன செய்ய முடியும்? சட்டம் அப்படி. யாரங்கே? இவளை கைது செய்யுங்கள். வைத்தியரே, சுந்தரன் பிணத்தையும் பால் பாத்திரத்தையும் பத்திரமாக வையுங்கள். வழக்குக்கு சாட்சி அவைதான். சாளுக்கிய அரண்மனையிலே நான் செய்த சபதம் சோழ அரண்மனையிலே நிறைவேறும் என்று நினைத்தேன். ஆனால் சிறைச்சாலையிலே நிறைவேறும் என்பது தெய்வத்தின் சிந்தை போலும். நீ செய்த சபதம் படிப்படியாக இடிந்து பொடி பொடியாக போய்விடும். இது கருணாகரனின் அதிகார வரம்பிற்குட்பட்ட சிறை. ஆமா, ஏண்டி ஒருத்த உன் பின்னால வர அளவுக்கு வந்துடுச்சா? எப்ப பார்த்தாலும் சந்தேகம் 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 தானே. அந்த துப்பு கட்டவன் என் பின்னால வந்து அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏன் எழுதுறாங்க? அவனா பண்ணடி உன் அழகு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துச்சு. இந்தடி போடு. நான் போட மாட்டேன். போட மாட்டியா? பேச நீ போடி. காலம் வேற கெட்டு கிடக்கு. நான் போட்டு கடினா மாட்டேங்கிறேன். என்ன ஆகிறது? நீ கேளு நியாயத்தை. நான் போட்டுக்கோங்கிறேன். மாட்டேங்கிறேன். என்ன பாருங்க இந்த அநியாயத்தை. கேளு, நீ கேளு.
என்னங்க என் முன்னாலே முக்காடு என் மேல சந்தேகப்பட்டு இந்த ஒரே தச்சாந்து போட்டிருக்காரு. தங்கச்சி தங்கச்சியா மகாதேவி அம்மையாருக்கு ஆ. நம்ம வசந்தா ஆ. சாப்பாடு கொண்டு போகணும். சரி. இரவு நேரங்கள்ல வந்து காவலுக்கு இருக்கணும். ஐயோ. இது கருணாகரனுடைய உத்தரவு. இரவு நேரங்கள்ல காவல் இருக்கணுமா? கருணாகரன் ஒரு மாதிரியான ஆளாச்சேப்பா. அவரை பத்தி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்ல மனுஷன். அப்படியா? மத்ததெல்லாம் நான் அட பார்த்து நீ வேற இருக்கியே. ஆனா மகாதேவிக்கு அவ காவல் இருக்கட்டும், அவளுக்கு நான் காவல் இருக்கேன். இருந்தாலும் ஒரு நிபந்தனை, அவ எப்பவும் முக்காடு போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படியோ ஆ. காரியம் நடக்கணும் எனக்கு. வரட்டுமா? சச்சிதானந்தம், பெண் ஜாதியே நம்பாதே.